ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்னோடய ஸ்காடை கூட்டிகிட்டு திருப்பதிக்கு நடந்து அலிப்பறி பாதை வழியாக போக போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அருமையான தொடக்கம் நம்மளோட இந்தியா குடியோடு தொடங்குது. ஸோ இது திருப்பதி திருமலாக்கு போகிறதுக்கு டைரெக்டான அந்த பிரிட்ஜ் ஏறி போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டுட்டு அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்கு அவங்களோட ஃபில்டர் காஃபி, தி பெஸ்ட் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு பயணத்தை தொடங்குகிறோம். ஸோ இதான் அந்த திருமலா என்ட்ரன்ஸு, போகிறதுக்கு மலைக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். நாங்கள் இருந்தது ஒரு ரெய்னி சீசன் டைம் போல். ஸோ அந்த திருமலாவில் இருக்கிற ஃபால்ஸ்லாம் நல்லா தண்ணி வந்துட்டு இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எங்கள் பயணத்தை நாங்கள் காலையில் 5:30 மணிக்கு சென்னையிலேருந்து தொடங்கிட்டோம். ஒரு 9 o'clock ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் டிரைவர் அண்ணாவோட தான் வந்திருந்தோம். ஸோ எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் திருப்பதிக்கு நடந்து போக போகிறோம். கரெக்டாக திருமலா மேலே போகிறதுக்கான டோல்கேட் முன்னாடி ஒரு ரைட் சைடு ஒரு பாதை போகும். அதுதான் அந்த அலிப்பறி நடந்து போகும் பாதை. இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பஸ்லலாம் வந்தீங்கன்னா கூட உங்கள் லக்கேஜை டெபாசிட் பண்ணிட்டு மேலே ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இல்லை. ஸோ எங்களுக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நடக்க தொடங்கிட்டோம். தான் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் கீழே இருக்கும். ஸோ இங்கேருந்து நாங்கள் மேலே நடந்து போகிறோம். நாங்கள் எங்களோட குட்டீஸோடு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சின்ன பசங்களோட ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாதை 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் ஓப்பன். அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரல் பீப்புளுக்கு 24 hours ஓப்பன். பட் நைட் டைம் பேட்சாக தான் அனுப்புவாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி கன்சர்னுக்காக. இந்த பாதை ஒரு வைல்ட் லைஃப் நடுவில் போகிறது, ஃபாரஸ்ட் நடுவில் போகிற மாதிரி பாதை. திருப்பதி நடந்து போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. காமன் ரூட் அப்படின்றது இந்த அலிப்பறி ரூட் தான். தோராயிரமாக 11 கிலோமீட்டர்ஸ், 11 கிலோமீட்டர்ஸ். ஸ்டெப்ஸ் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 3550 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறி போகணும். இது என்னோடய ஃபஸ்ட் டைம் இல்லை, இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு நான் இங்கே நடந்து வந்திருக்கேன். முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 12 o'clock கீழே ஒரு டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிப்போம். நைட்டு ஃபுல்லாக நடப்போம். மார்னிங் கரெக்டாக 5 o'clock அங்கே போய் மேலே குளிச்சுட்டு அந்த திவ்ய தரிசனம் டோக்கன் நினைக்கிறேன் அதை கொடுத்துட்டு சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ அப்போ நடந்தது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப யங்காக இருந்தது, வேகமாக நடந்து முடிச்சிச்சு. இப்போ குட்டீஸோடு போகும்பொழுது எங்களால் ரொம்ப வேகமாக போக முடியல. சான்ஸே இல்லை, அசரவே இல்லை. கொஞ்சம் தூரம் ஓடி போய் கொஞ்சம் உட்காந்து போயிட்டாங்க. இவங்க வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல. இப்போ ஒரு 2000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சுத்தமாக முடியல, ரொம்ப டயரிங்காக இருந்தது. நடந்து போகும்போது பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் குடிக்கிற தண்ணி எல்லாம் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்ததுனால ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி இருந்தது. அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு வாட்டர் எல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை பெரிய நிறைய பேர் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏற ஆரம்பித்த டைம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியா பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைங்க மாதிரி இருந்தது. அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா இந்த ஜூஸஸ், பிஸ்கெட் எல்லாமே இருந்தது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் அவைலபிள் இல்லை. ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, கரெக்டான இன்டர்வலில் நிறைய ஃபஸ்ட் எய்ட் சென்டர்ஸ் இருந்தது. அங்கே எல்லாம் டாக்டர்ஸும் இருக்காங்கன்ற மாதிரி இந்த கடையில் இருக்கவங்க சொன்னாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஜஸ்ட் ஒரு நீங்கள் 15-20 மினிட்ஸ் நடந்ததுக்கப்புறமே அவ்வளோ இன்டர்வல்லே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ வாட்டர் கேரி பண்ணுறோன்னு தேவையே இல்லை, கண்டினியூஸாக வாட்டர் இருந்தது. ஸோ இங்கேருந்து நாங்கள் கீழ் திருப்பதியை ஜூம் பண்ணி எடுத்த அந்த வீடியோ நான் ஐஃபோனில் ஷூட் பண்ணது. ஐஃபோனில் ஜூம் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு மேஜர் ரெஸ்டிங் ஏரியா, ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்தது. ரொம்ப முடியல, ரைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதாவது சாப்பிட்லான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம்.
ரொம்ப சாப்பிட்டா நடக்கவும் முடியாது. அதனால் லைட்டாக தான் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு கடைசியில் மாங்காய் வாங்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ மாங்காய் இங்கே சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம பயணத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரேக், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மேஜரான ஒரு கோபுரத்துக்கு வந்துட்டோம். போகிற வழியில் இங்கே சின்னதாக ஒரு கோயில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் பாதை வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கடையில் இருக்கவங்க சொன்னாங்க. எதுக்கும் வாங்கிக்கலாம். பாதையிலே இருக்கிற மேஜரான ஒரு ரெஸ்டிங் ஏரியா அப்படின்னா இதுதான். இது ரொம்ப பெருசாக இருந்தது. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் மாதிரி இருந்தது. இங்கே ஃபுட்டு கூட கிடச்சிச்சு. நிறைய இந்த ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் நூடுல்ஸ், கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, இளநீ, இது எல்லாமே இருந்தது. லக்கிலி நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மங்கியை ஸ்பாட் பண்ணோம். அது பேர் தெரியல எனக்கு, பட் அதோடய ஃபேஸ் மட்டும் நல்லா பிளாக்காக இருந்தது. ஒன்று கீழே இறங்கி ஓடிட்டு இருந்தது, இன்னொன்று மரத்துக்கு மேலே விளையாடிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு என்னோடய பெரிய பொண்ணு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். ஸ்பெஷல் குரங்கு இது, குரங்கோட்டான். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2200 ஸ்டெப்ஸ் கிட்ட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 1.5 ஹவர்ஸில் இங்கே ஏறி வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஒரு 1000 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, ஈஸியாக ஏறிடுவோம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பாதை வந்து நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 ஸ்டெப்ஸு, ஒரு 10 மீட்டருக்கு நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸ், அப்புறம் 2 ஸ்டெப்ஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த 2000 ஸ்டெப்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது, பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு. பட் இது அப்படி இல்லை, கேஷுவலாக நடக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு வியூ 2 பக்கமும். இந்த கலி கோபுரம்னு இருந்தது பார்த்திங்களா, அதுதான் இந்த பாதையோட மிட் பாயிண்ட். முன்னாடிலாம் இங்கே தான் வந்து அந்த திவ்ய தரிசனத்துக்கான டோக்கன் கொடுப்பாங்க, அந்த பயோமெட்ரிக் செக்லாம் பண்ணிவிட்டு. இப்போ அது இல்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இங்கே போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் நிறைய பேர் குட்டி குட்டி கல்லை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து நாங்களும் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடு கட்டினோம். எடுத்து கொடுக்குறேன், நீ கட்டு. நம்ம பெருசாக 2 வீடாக கட்ட போகிறோம். டூப்ளெக்ஸ் இன்னொருத்தவங்க இருக்காது, புதுசாக கட்டலாம். கார் பாட்டு 4 கார் எனக்கு ரிலாக்ஸ் இல்லை. ஒரு விஷயம் எல் ஷேப்பில் காட்டு. எங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சீக்கிரமாக நடந்து ஒரு 5க்குள்ளே அங்கே ரீச் ஆகிட்டு பசங்களுக்கு மொட்டைலாம் போட்டு 6 o'clock சாமியை போய் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட டார்கெட். ஏன்னா இன்ஃபென்ட் தரிசனம்ன்றது மதியானம் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் இருக்குது. போகிற வழியில் என்னமோ ஒரு அனிமல் பார்த்தோம். அது என்னன்றது பேர் எங்களுக்கு தெரியல, ஏதோ ஸ்குரில் மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நீலா இங்கே பாரு, நீலா, நீலாமா, ஹாய்.
நிறைய இடத்துல இந்த மாதிரி போர்டு இருந்தது, இந்த மாதிரி வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்கு எதுவும் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடம்லாம் நடந்து போகிறதுக்கு அருமையாக இருந்தது. கூட்டமே இல்லை. எப்படி நம்ம நார்மல் ரோட்டில் நடந்து போவோமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் கூட கிடையாது ரொம்ப தூரத்துக்கு. திரும்பவும் அந்த ஸ்குரில்ன்றதை பார்த்தோம். நிறைய இருந்தது இந்த தடவை. ரொம்ப கிளியரான ஒரு வியூ கிடச்சிச்சு. அது என்ன அப்படின்றதே தெரியல. பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தது. கீழே இருக்கிற அந்த ஒரு கடையிலேருந்து இருக்க மாங்காய்லாம் எடுத்துகிட்டு அது விளையாடிட்டு இருந்தது. இந்த பாதையில் போகும் பொழுது உங்களுக்கு லக் இருந்தால் நிறையா ஒரு வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய போட்ஸும் பார்த்தேன். ரீசன்ட் டைமில் இங்கே சிறுத்தை அட்டாக் பண்ணி 2 சின்ன பசங்க இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. யூடியூப்பில் கூட இந்த நிறைய வீடியோ ஷேர் ஆகிட்டு இருந்தது. இந்த பாதையில் வந்து ஒரு சிறுத்தை போகிற மாதிரி. பட் இந்த அனிமல்ஸ் எதுவும் ஹார்ம் பண்ண மாதிரி தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்ததுங்க. ஆனால் இதெல்லாம் இதுக்கு ஃபீட் பண்ணுறதுன்றது சேஃப் கிடையாது. நிறைய மான் பார்த்தோம். எல்லா மானும் அமைதியாக அந்த பாதைக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. எத்தனை போட்டிருந்தாலும் நம்ம மக்கள் கேட்க போகிறதில்ல. அதுங்களுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுங்களும் சாப்பிட்டுட்டு அமைதியாக அங்கே விளையாடிட்டு இருந்ததுங்க. பசங்க இந்த ரூட்டில் வந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு எங்கள் பெரிய பொண்ணுலாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். நாங்கள் சாதாரணமாக நினச்சோம் இன்னும் ஒரு 1000 ஸ்டெப்பு தானே அப்படின்ட்டு. பட் இந்த பாதையில் நடந்து போகிறதே ரொம்ப தூரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் வேலை நடந்துட்டோம் இந்த ரூட்டில். இந்த படிங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த படிங்க பக்கத்துலேயே அழகாக உட்கார்றதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்குது. அதுதான் இதில் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம், இந்த தேவஸ்தானம் ரொம்ப நல்லா இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த பாதையை க்ளீனாக வச்சுக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க கூட்டிக்கிட்டே இருக்காங்க. பாதை ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதுதான் ஒரு பெரிய ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்தது நடந்து போகிறதுக்கு. ஒரு வழியாக நடந்து வெற்றிகரமாக நம்ம ஆஞ்சநேயர் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இந்த ரூட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் இந்த இடத்துல தான் இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு நாங்கள் போகலான்னு டிசைட் பண்ணோம். சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, நடந்து வரவங்களுக்கு தேவஸ்தானமே இங்கே மோர் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. இது குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸாவது குடிச்சிருப்பேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம். நீங்கள் நடந்து போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா 2 ரூட் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க காமன் ரூட் அலிப்பிரி ரூட், இன்னொன்று வந்து ஸ்ரீவாரி மட்டுன்ற ஒரு ரூட். அது ரொம்ப ஷார்ட், பட்
ரொம்ப ஸ்டீப்பரான ஒரு ரூட். அது டோட்டல் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 2388 ஸ்டெப்ஸு, ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். பயங்கர ஷார்ட்டான ஒரு ரூட். அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா அலிப்பரியிலேருந்து 6 கிலோமீட்டர். அது ஓப்பன் ஆகிருக்க டைம் பார்த்தீங்கன்னா 6 AM to 6 PM, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். அந்த ரூட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இன்னமுமே வந்து திவ்ய தரிசனத்துக்கான டிக்கெட் தராங்கன்னு சொன்னாங்க. அது இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான ரூட். எங்கள் பசங்களை தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால நாங்கள் அந்த ரூட் எடுக்கலை. நீங்கள் ஒரு வேளை பயங்கர ஃபிட்டாக இருந்தீங்க, இல்லை சீக்கிரமாக வந்து நீங்கள் ஏறி போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதான் நல்ல ஆப்ஷன். ஏன்னா அந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து திருப்பதி, திருமலா ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. பயங்கர பெருசாக ஒரு வித்தியாசமான ஒரு மான் அங்கே இருந்தது. அதுக்கு எல்லாம் மாங்காய் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். வீடியோவில் பார்க்குறதோட அது ரொம்ப பெருசாக இருந்தது. அது பேர் ஐ திங்க் சாம்பர் டியர்னு நினைக்கிறேன். அது யாரையும் ஹார்ம் பண்ணல. அது பாட்டுங்க நின்றுட்டு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தது. நிறைய பேர் தொட்டாங்க. எங்களுக்கு தொடுறதுக்குலாம் தைரியம் இல்லை. அதை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ரொம்ப பெருசாக இருந்தது. ஓடு 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 சூர்யா. சிரிக்குது ஒரு சூர்யா. சூர்யா சிரிக்குது. சிக்கா 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 சிக்கா. சைடு வாக்கா இங்க பாருங்க. சூர்யா வேற அதுல. கோவிந்தா சொல்லுங்க கோவிந்தா. எங்க கோவிந்தா இருக்கீங்க? லாஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டராக எங்கள் பாப்பா எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பெரிய பாப்பா அது பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருந்தது, பயங்கரமாக விளையாடிக்கிட்டு. ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஒரு ஈஸியாக இருந்தது அவளை கூப்பிட்டு வர்றதுக்கு. சூர்யா சூர்யா சூர்யாவா? இவங்க தான் சூர்யாவா? இவங்க தான் சூர்யாவா? ஐயோ இவங்க தான் சூர்யாவா? நிலா தொடக்கூடாது. மேல போ. இதை தொடக்கூடாது. போ. ஆமா தொடக்கூடாது. சுடும் சுடும் நெருப்பு. அது நெருப்பு சுடும். நெருப்பு சுடும். நெருப்பு சுடும். நெய் இல்ல சுடும். சுடும் நெய் இல்ல இது சுடும். சாலிடாக ஒரு 1.5 மணி நேரம் 1.5 கிலோமீட்டர் நடந்திருப்பா எங்கள் பாப்பா. எங்களை தூக்கவே விடலை. பயங்கர ஆட்டம். பயங்கரமாக அவள் என்ஜாய் பண்ணா நடந்து வரத. நீ பாதையாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரம் மட்டும் கரெக்டாக அந்த பாதை ஒரு ரோட்டில் வந்து எண்டாச்சு. அந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா திருமலாலேருந்து திருப்பதி போகிற ஹைவே அந்த ரூட்டில் இறங்குற ரூட்டில் இருந்தது. அதை ஒட்டியே நடந்து போகிற மாதிரி இருந்தது. வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தது, வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ பாப்பாவை வச்சுட்டு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கணும் நம்ம.
வெளியில் ஒரு வித்தியாசமான மரத்தை பார்த்தோம். அது என்னன்னு தெரியல, ஒரு வேளை பேரிச்ச மரம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதையிலே இந்த இடத்துல தான் இந்த மவுண்டனோட சீனிக் பியூட்டி ரசிக்க முடிஞ்சிச்சு. பயங்கர அழகாக இருந்தது. சுற்றி பார்க்கும்பொழுது கிளியராக அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. தூரத்தில் விண்மில், அதுக்கப்புறம் அந்த பாதை இறங்கி வர பாதையில் வர வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த இடம் ரொம்ப சீனிக்காக இருந்தது. இது வரைக்கும் வந்ததில் சீனிக்காக இருந்தது. இன்னொரு முக்கியமான கோபுரத்துக்கு வந்துட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டீப்பாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து. இது வரைக்கும் பாதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடந்து வந்துடலாம். எல்லோரும் நடக்க முடியும். இன்னும் இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸு இன்னும் ஒரு 500 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்குது. அது நல்லா ஸ்டீப்பான இதில் ஏறுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இப்போ நாங்கள் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 500 ஸ்டெப்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த பாதையிலே ரொம்ப ஸ்டீப்பாக இருந்த படிக்கட்டு இங்கே தான். இங்கே நிறைய பேர் முட்டி போட்டு நடந்து அவங்களோட இது பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து அவங்க ஏற ஆரம்பிச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிச்சாச்சு. ஒரு வழியாக டாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட். நாங்கள் நடந்து வர்றதுக்கு டோட்டலாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு 11 கிலோமீட்டர், ஒரு 20 மினிட்ஸ் தான் ரெஸ்ட் எடுத்துருப்போம். என் ஒய்ஃப் கொஞ்சம் கூட ஒரு டயர்ட்னஸே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக நடந்துட்டு வந்துட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவங்க பாப்பாவை கேரி பண்ணிட்டு, அதுவும் பெரிய பாப்பாவை நிறைய இடத்துல கேரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஈஸியாக எல்லோரும் பண்ண முடியும். ஏன்னா சாமிக்காக பண்ணுறது தான். போய் சாமியை பார்த்ததுக்கப்புறம் இந்த பெயின் எதுவும் தெரியவே தெரியாது. பட் ஃபஸ்ட்டு ஒரு 1005 கிலோமீட்டர்ஸ் ஸ்டெப்ஸ் 1005 ஸ்டெப்ஸ் வந்து 1500 ஸ்டெப்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் ஒரு மீடியமாக நடப்பீங்க, நல்லா ஸ்டெப்ஸ் ஏற முடியும்னா கண்டிப்பாக இப்படி வந்து தரிசனம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாசிட்டிவாக இருங்க. ஓகே, ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. டேக் கேர். பாய்.